ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டெஸ்டர். அதாவது நம்ம வந்து நார்மல் டெஸ்டர்லாம் வந்து நம்ம வந்து ஒயரை கட் பண்ணி உள்ள ஸ்லீவில் கோரில் வந்து நம்ம பின் பண்ணால் தான் வந்து கரண்ட் சப்ளை இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு டெஸ்டரில் வந்து நம்ம ஒயரை சீவாமலே வெளியிலேயே வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால் வந்து பழைய ஒயரிங்கில் நம்ம ஃபால்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் வருதா இல்லையாங்கிறத வந்து நம்ம வந்து ஒயரை வந்து கட் பண்ணாமலே வந்து வெளியே வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு எமர்ஜென்சிக்காண்டி ஒரு சின்ன மினி லேம்பும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கடையில் கிடைக்கல, நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து AAA பேட்டரியால் இயங்குது. இந்த டிவைஸ் வாங்கி நான் ஒரு 4 மாதமாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து 350 வரைக்கும் வரலாம். இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான டெஸ்டர்னே சொல்லலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன், எப்படி ஒர்க் பண்ணுது என்னங்கிறத வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் முன்னாடியே அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் வந்து எனக்கு இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நாளாகிடுச்சு. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, தெரிஞ்சுக்கிட்டு போட்டால் தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருக்கோம். போய் பார்க்கலாம், போய் பார்த்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த பட்டனில் வந்து ரெட் கலர் லைட் எரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது அது எப்படின்னா ஒரு ஒன் மினிட் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆன் ஆயிரும். பீப் சவுண்ட், பீப் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வரும். ஸோ கடைசியாக ஆஃப் ஆகும்போது பீப் சவுண்ட் டபுள் தடவை கேட்கும். இதில் வந்து லைட் ஒன்று முன்னாடி கொடுத்துருக்காங்க, அந்த சென்சாருக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது வந்து எரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வாங்கிக்கோங்க. இது வந்து கம்பல் கிடையாது, இது ஒரு ரிவ்யூ வீடியோவும் கிடையாது. ஸோ நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறேன், எனக்கு வந்து ரொம்பவே இது வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு சர்ச் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ லைட் எரிஞ்சு பார்த்தீங்களா, செக் பண்ணி பார்த்தோம். நான் வந்து ஒரு 3 மந்த் 4 மந்த் யூஸ் பண்ணிக்கிருந்தேன். இப்போ இதில் வந்து நான் ஒயர் உங்களுக்கு காட்டுறக்காண்டியாக வந்து நான் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த ஒயரில் வந்து பாதியோட ஸ்லீவை நான் கட் பண்ணிவிட்டு சும்மாச்சுக்கும் ஒயரை கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை வச்சு காமிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அதில் வந்து இந்த க்ரீன் கலர் ஒயரை வந்து அதில் இன்சர்ட் பண்ணுவோம். சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு அதில் நான் வந்து இந்த டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணி காட்டு, நீங்களே எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். ஸோ ஃபேஸ் நியூட்ரல் பக்கத்தில் இருக்கிறனா வந்து நியூட்ரல் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்குது. நியூட்ரல் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்ரல் வந்து எந்த ஒரு பீப் சவுண்டுமே வராது. ஸோ அதனால வந்து நம்ம நியூட்ரல் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே வந்து இந்த டெஸ்ட்டை வச்சுருந்தாலுமே வந்து நார்மல் டெஸ்ட்டர் ஒன்று வச்சுக்கணும். இதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்புறம் வந்து நார்மல் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அதில் சப்போஸ் பேட்டரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வைக்கும்போது பீப் சவுண்ட் வரல அப்படின்னா நம்ம கரண்டில் கை வச்சோம் அப்படின்னா கரண்ட் வரும். ஸோ அதனால் நமக்கு ஆபத்து நிறையா இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே வந்து 2 டெஸ்டருமே வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த டெஸ்டர் தான் பெஸ்ட், அந்த டெஸ்டர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரல. எப்போவுமே வந்து நீங்கள் 2 டெஸ்டருமே வச்சுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எமர்ஜென்சி, அதாவது பழைய ஒயரிங் போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபேஸ் நியூட்ரல் செக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூட்ரல் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபேஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அந்த இடத்துல நிற்போம். ஸோ அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயரை கட் பண்ணுறதுக்கு வந்து எதுவும் தெரியாமல் மாற்றி கட் பண்ணோம் அப்படின்னா அது திரும்ப வந்து ஜாயின் போடுறதுக்கு நமக்கு தான் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபேஸ் எது அப்படிங்கிறத பார்த்து நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்தாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இது மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்டர் வந்து ஆன் பண்ணி ஒரு இடத்துல சும்மாவே வச்சிட்டிங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் வந்து அந்த டெஸ்டர் தானாகவே வந்து ஆஃப் ஆகிடும். நம்ம வந்து ஆஃப் பண்ணாமல் வச்சுட்டோமே அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வேணாம். அதுவே 2 நிமிஷத்தில் வந்து ஆஃப் ஆயிரும். பேட்டரி அதனால் சேவ் தான், பேட்டரி வந்து சார்ஜ் போகாது.